எங்கேயோ வச்சேன், அது சூப்பராக இருக்கும். என்ன தேடுறேன்னு பார்க்குறீங்களா? கம்ப்யூட்டர் இங்கே இருக்குது, சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏன் இந்த கேள்வி வந்துச்சு? எப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த வெதர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது சரியில்லை, அது ரொம்ப ஃபால்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் ஸ்டேட் கவர்மெண்டான தமிழ்நாட்டுக்கு சரியான எச்சரிக்கை கொடுக்க முடியலை, நிறைய மக்கள் பாதிப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் வர்சஸ் ஸ்டேட்டாக இதை மாற்றிட்டாங்க. உள்ள ஒரு அரசியல் வந்துருச்சு. இந்த அரசியல் ஒரு ஈகோ கிளாஷாகவும் இருக்குது. இதை ஒரே செய்தியில் நான் சொல்கிறேன், நம்புறீங்களா? இல்லை, 2 செய்திகள் இருக்குது. இன்னொன்று, ஆளுநரும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்டேனே, இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன அப்படிங்கிறது, இதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் இந்த பதிவு இப்போ ரொம்ப முக்கியமான பதிவாக பகிரப்பட போகிறது. இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். வானிலையை துல்லியமாக கணிக்க சூப்பர் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட வானிலை மேம்பாட்டு பணிக்கு 10 கோடி ரூபாய், 2 ரேடார்கள், 100 தானியங்கி வானிலை மையங்கள், 400 தானியங்கி மழைமானிகள் அமைக்கப்படும். நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். பிடிஆர் எக்கோ அடிக்குதா? இப்போ முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு பட்ஜெட்டில் 10 கோடி ரூபாயை நிதி ஒதுக்குறாங்க. இது எந்த நியூஸ் கார்டில் வந்திருக்குன்னா, புதிய தலைமுறை நியூஸ் கார்டில் வந்திருக்கு. அந்த இமேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ மனசு என்ன சொல்கிறாரு? எப்பா, வானிலையை துல்லியமாக கணிக்க 10 கோடி ரூபாய்க்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? மேம்பாட்டு பணிக்காக நம்ம 10 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அப்போது அந்த 10 கோடி ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா? இந்த கேள்வியை நான் கேட்கல, அண்ணாமலை அவர்கள் கேட்குறாங்க. ஒரு 10 கோடி ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொன்னீங்களா, அது என்ன ஆச்சு? அந்த கம்ப்யூட்டர் எங்கே? அந்த ரேடார் ஸ்டேஷனை எங்கே? யாருமே இங்கே துல்லியமாக எதுவுமே கால்குலேட் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் துல்லியமாக கணக்கீடு செய்ய அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அப்போ அதுக்கு பின்னணியில் நீங்கள் ஒதுக்குன அந்த பணம் எங்கே அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. 10 கோடி ரூபா சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஒதுக்குனீங்க. இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வேகமாக எக்ஸாமின் பண்ணி மழை எவ்வளோ வரும், எங்கே போச்சு அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்? இந்த கேள்வியை கேட்டதற்கான இன்னொரு காரணம் இருக்குது. இதை தமிழ் நம்ம இதில் பார்த்தோம், டிபிஏஎஸ், அதாங்க நம்முடைய தமிழ் பக்ஷம் அரசியல் சதுரங்கத்தில் பார்த்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிடைச்ச டேட்டாஸ் ரொம்ப எரராக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் 14ஆம் தேதியிலிருந்தே ஆரஞ்சு அலர்ட்டு, தமிழ்நாட்டுக்கு மழை வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக அதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நேற்று அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சென்னை வானிலை மண்டலத்தினுடைய அந்த தலைவர் சொல்லியிருந்தார் என்பதையும் நாம் பகிர்ந்திருந்தோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு மேலேயும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியாக நமக்கு டேட்டா தரல அப்படின்னு சொல்லி நம்முடைய அமைச்சர்கள் சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சர்கள் சொல்லும்போது நம்முடைய நிதியமைச்சர் சொன்ன அந்த 10 கோடி ரூபாய் எங்கே அப்படிங்கிற கேள்வியை யார் கேட்டிருக்காங்க? அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் இதோடு மட்டும் கேட்காம அதோடு நிப்பாட்டல். அடுத்ததாக அவர் கேட்குறார், மாரி செல்வராஜ் அவர்களை கூப்பிட்டு வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏன் ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா அப்படின்னு சொன்ன உடனே தான் நடிக்க தெரியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. மாரி செல்வராஜ் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த நேரத்தில், அதாவது பெருவெள்ளம் வந்துருச்சு, திருநெல்வேலிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிவாரண உதவிகள் எப்படி போய் சேர்கிறது அப்படிங்கிறதை கவனிப்பதற்காக மாரி செல்வராஜ் அவர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே நேராக திருநெல்வேலிக்கு வந்துட்டு இருந்தார். அப்போ மாரி செல்வராஜ் அவர்களும் சென்னையிலேருந்து இங்கே திருநெல்வேலிக்கு வர மாதிரி இருந்துச்சு, அதனால் 2 பேரும் சந்தித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சொல்கிறாங்க. ஆனால் எல்லார் பக்கமும் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பஞ்சாயத்து வார்டு மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்க, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ, இல்லை அதுக்காக அமைக்கப்பட்டிருந்த கலெக்டர்ஸ், அந்த கலெக்டர்ஸினுடைய பிஏஸ் இல்லாட்டி வேறு யாராவது, இவங்களை விட கூடுதலான அட்வான்ஸ்டான நாலேஜ் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால், அது அவருடைய வீடு, அவருடைய இடம், அவருடைய சொந்த கிராமம், அவருடைய சொந்த ஊர், அதனால் அவருக்கு கூடுதலான நாலேஜ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் முன்னிலைப்படுத்த வேண்டியது யார்? ஏன்னா இப்போலாம் தலைப்புச் செய்திகளை யார் வேணாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, தனியார் வெதர் ரிப்போர்ட் அப்படிங்கிறதா நம்முடைய நியூஸ் மீடியாவிலேருந்து நாங்கள்லாம் பேசுகிறோம். அஃபிஷியலாக நியூஸ் வெதர் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறத யாரும் அதிகமாக பேச மாட்டேங்காங்க. அப்போ இந்த தனியார் அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இதே மாதிரி ஃபேக்ட் செக் யூனிட் ஒரு வெப்சைட்டை நடத்திட்டு இருந்தவருக்கு திடீர்னு தூக்கி தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஒரு பதவியை கொடுக்குறாங்க. அதையும் சவுக்கு சங்கர் போட்டு பொழந்திருந்தார். மாதம் 3 லட்சம் ரூபா. அப்போ ஒரு வெப்சைட் நடத்தினா போதும் உங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு யூனிட்டை தொடங்கிடலாம், அதுக்கு நீ தலைவனாயிரு, வெதர் யூனிட்டுக்கு இவரை தலைவனாக போட்டுரு, அடுத்ததாக ஓகே இங்கே வாங்க பேரிடர் மேலாண்மை குழுவினுடைய தலைவராக மாரி செல்வராஜ். ஸோ இந்த மாதிரி தனியார்களை மட்டும் நம்பி நம்ம செயல்படுகிறோமா? அரசாங்கம் அப்போ எதுக்கு இருக்காங்க? அரசாங்க ஊழியர்கள் எதற்கு இருக்காங்க? அப்போ நம்முடைய வரிப்பணம் எதற்கு செலவாகுது? இந்த கேள்வி கேட்கணுமா வேண்டாமா?
எல்லாமே தனியார்கள், இல்லாட்டி அவங்களாம் பேஷனேட்டாக வேலை செய்கிறாங்க. நம்ம அப்படி அவங்கள குறைச்சி மதிப்பிட முடியாது. இப்போ தமிழ்நாடு வெதர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரதீப் ஜான் அண்ணாவாக இருக்கட்டும், அவர் பேஷனேட்டாக வேலை செய்கிறாரு. அதற்கும் நிறைய பேர் அவர் முட்டு கொடுக்குறாரு, அவர் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கும் இரட்டை பெயர்கள், அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் டென்ஷன். எங்கள் மனுஷன் நடுராத்திரிலாம் உட்காந்து நமக்கு வெதர் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பார். நான் அதை தவறுன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கம் அவங்கள மட்டுமே நம்பி இருக்கக்கூடாதுங்கிறோம். ஒரு அரசு இயந்திரம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அதில் நிறைய இலாக்காக்கள் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய பேர் அதுக்கு பின்னாடி வேலை செய்கிறாங்க, நிறைய பேர் சம்பளம் வாங்குறாங்கயா. அவங்க பேஷனேட்டாக சம்பளம் வாங்காமல் மக்களுக்காக உழைக்கும் போது அரசு அதிகாரிகள் சம்பளம் வாங்குறாங்க. நம்முடைய வரி பணத்தை, நம்முடைய ரத்தத்தை, நம்முடைய வியர்வையை நம்ம வரியாக கட்டி அந்த வரி பணத்தை அவங்க சம்பளமாக வாங்கும்போது அதற்கான வேலைகளை செய்யணும். அந்த அளவுக்கு நாலேஜ் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் அரசாங்க அதிகாரிகளுக்கு இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை. அந்த நாலேஜ் இருந்தனால தான் அந்த பொசிஷன்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க அரசு அதிகாரிகளா. இல்லை லஞ்சம் கொடுத்து வந்தாங்கன்னு சொல்கிறீங்களா? அது எப்படி லஞ்சம் கொடுத்து வந்திருப்பாங்க? ஏங்க கேட்குறது அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. ஸோ அரசு அதிகாரிகளாக வந்தவங்க அவங்களுடைய வேலையை செஞ்சுருந்தா இங்கே எல்லாமே நல்லா நடந்திருக்கும். கால்வாய் தூர்வாரப்பட்டதா, 100 நாள் வேலை திட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மதிப்பீடு என்ன, அந்த மதிப்பீடில் யார் யார் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க, கால்வாயினுடைய ஆழம் எவ்வளவு, இதெல்லாம் இருந்திருந்தாலே தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை எங்கேயுமே வராதுங்க. சீரியஸாக சொல்கிறோம். நம்முடைய அரசு இயந்திரம் சரியாக கோஆர்டினேட் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எங்கள் அப்போ தான் ரோடு போட்டுட்டு போவாங்க. திடீர்னு பார்த்தா இல்லைப்பா ஈபி தோண்டணும், தோண்டு அப்படின்னு சொல்லி தோண்டுவாங்க. ஏன் ரோடு போடுறதுக்கு முன்னாடி ஈபிகிட்ட கேட்க மாட்டீங்களாயா? இப்போ பாரு மறுபடியும் வந்து ரோடு போடணும் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியும் அந்த பள்ளத்தை மேடாக மாற்றுவாங்க. மேடாக மாற்றும் போது இப்போ வாட்டர் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யும்? ஒரு குழாய் அந்த வழியாக போதியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் தோண்டுவாங்க. ஸோ இங்கே கோஆர்டினேஷன் தான் ப்ராப்ளமே தவிர எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்கிறது அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கோஆர்டினேட்டடாக வேலை செய்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே அரசு இயந்திரம். அதை வழிநடத்துறதுக்கு தான் அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் சிஎம் பார்த்துருவாரு, எல்லாத்தையும் டிஎம்கே காரங்க பார்த்துருவாங்க, எல்லாத்தையும் ஆளுங்கட்சிக்காரங்க பார்த்துருவாங்க. முடியாது, அவங்களால முடியாது. அவங்களுடைய நாலேஜ் வெரி லிமிட்டட். அடுத்த ஓட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், அடுத்த தொகுதிக்கு நம்ம போகணும்னா நமக்கு ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த தொகுதி, இதுதான் அரசியல்வாதிகள் சிந்திப்பது. மக்கள் நலன் சார்ந்து சிந்திப்பதற்காக அரசு அதிகாரிகள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அரசு அதிகாரிகள் அவங்களுடைய வேலையை சரியாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத மறுபடியும் கவர்ன் பண்ணது வேண்டியது யார்? அந்த அரசியல்வாதிகள் தான். அதாவது அந்தந்த அமைச்சர்கள், அந்த இலாக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசு அதிகாரிகளுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த படிநிலைகள் சரியாக வேலை செய்யணும். அதை விட்டுட்டு ஒரு சினிமா டைரக்டரை கூப்பிட்டுட்டு வந்துட்டு அப்படி வரும்போது ஒரு சர்ச்சை வருதா இல்லையா? அதை விட பெரிய சர்ச்சை என்னென்னா, எப்பா இலங்கையில் அங்கே வந்து கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள் தமிழர்கள், அந்த நேரத்தில் அமைச்சர் பதவியை கேட்க கருணாநிதி போனார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரியான பரப்புரை இன்று இந்த தென் மாவட்டத்தில் இவ்வளோ பேர் இங்கே அல்லோல்பட்டு கொண்டு இருக்கும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போய் இந்திய கூட்டணி, புள்ளி வச்ச இந்திய கூட்டணியில் பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய தேசிய பேரிடரை விட பெரிய விஷயம். அங்கே இருக்கக்கூடிய 500 பேர் ஸ்ரீவைகுண்டம் அந்த ட்ரெயினில் சிக்கியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இல்லை 800க்கும் அதிகமான நபர்கள், நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் 1000 நபர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள இப்போ காப்பாற்றிட்டாங்க. பட் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது டக்கார்னு வந்திருக்க வேண்டாமா? முன்னாள் முதலமைச்சர்கள் வந்தார்களா? ஜெயலலிதா அம்மையார்கள் வந்தார்களா? சார் அவங்கெல்லாம் வரல. அவங்களாம் வரலையோ, வந்தாங்களோ, அதனால தான் உங்களுக்கு அரசியல் மாற்றம் நடந்து உங்கள் கையில் ஆட்சி கிடச்சிருக்கு. நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. வித்தியாசம் புரியுதா? இப்போ இருக்கக்கூடிய மக்கள் சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க. ஒரு சேஞ்சுக்காகத்தானே 10 வருஷத்துக்கு பிறகு டிஎம்கே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ மறுபடியும் மக்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கக்கூடாதுல்ல, அவ்வளோதான் நம்முடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை நேராக அரசு இலாக்காக்களுக்கும் போக வேண்டும். இங்கே வந்து பெரிய அளவில் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க இல்லாட்டி தனியாக செயல்படக்கூடிய நபர்களை தூக்கி அரசாங்கத்தில் தூக்கி போடக்கூடாது. அதுக்கு அரசாங்கம் இங்கே இல்லை. அரசாங்கம் ஒரு வேலை எடுக்கிறாங்கன்னா சரியான வலியுறுத்தல், இந்த நாலேஜ் இருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு இருக்கிறதுல யார் நாலேஜ் பேசணும் அவங்கள அரசு அதிகாரிகளாக போட வேண்டும். அதை விட்டுட்டு நான் ட்விட்டரில் நல்ல ஆக்டிவாக இருக்கேன், ஓகே ட்விட்டர் சமூக தளம் அப்படிங்கிற ஒரு இலாக்காவை எடுத்து என்னை ஐடிவிங்களை போடுற மாதிரி தூக்கி போட்டு அரசு பணம் கொடுக்கும். இது தேவையில்லைங்கிறேன். இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அடுத்ததாக வரக்கூடிய ஒரு அரசாங்கம், ஏடிஎம்கே அரசாங்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்களை அரசு அதிகாரிகளாக போடுவாங்க. மறுபடியும் பிஜேபி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் போடுவாங்க. நாம் தமிழர் கட்சின்னு அவங்களும் போடுவாங்க. இப்படின்னு சொல்லி எல்லாருமே போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கு பின்னாடியும் பிரச்சனைகள். உங்களுடைய அரசியல் அரசு அதிகாரிகளுக்கு மாற்றப்படுகிறது. ஏன்னா நீ வந்து போட்ட அவன் உட்காந்துருக்கான், அடுத்தவன் வந்து போட்டால் அவனை தூக்கிடுவான், இல்லை அடுத்தவனை போடுவான். பெரிய பிரச்சனையா? அரசு இயந்திரம் சரியாக ஒர்க் ஆகாது. அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அப்போ சென்ட்ரல் வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறிட்டு இருக்கிறதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கூற்று தான்.
ஆளுநர்கள் அவருக்கு காசியில் ஏதோ மீட்டிங்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு தான் இங்கே வந்து மேல்மட்ட குழு ஆலோசனை அப்படிலாம் நடத்தினார். சில மத்திய அமைப்புடன் மாநில அரசின் மீட்பு பணியில் ஒருங்கிணைப்பு இல்லை, மறுபடியும் கோஆர்டினேஷன் இல்லை அப்படிங்கிறார். ஒன்று அங்கே இருக்கக்கூடிய இன்டர்னலாக ஸ்டேட் வைஸே கோஆர்டினேஷன் இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ ஆளுநர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சென்ட்ரல்லேருந்து நிறைய ஃபோர்ஸ் வந்துச்சு, அவங்க கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய அந்த மீட்பு குழு இல்லாட்டி அரசாங்கம் சரியாக வழி நடத்தலை, மாநில அரசு கேட்ட உதவிகளை மத்திய அமைப்புகள் உடனடியாக வழங்கின. ஹெலிகாப்டர் கேட்டாங்க, உடனே கொடுத்தாங்க. NDRF கேட்டாங்க, உடனே வர வச்சாங்க. மீட்பு பணிகளுக்கு எது தேவை என அரசிடம் முறையான திட்டம் இல்லை. பார்த்தீங்களா எதை சொல்கிறார் நீ? எப்பா இந்த மீட்பு பணிக்கு 50 படகுகள் வேணும், இவ்வளோ கிராமங்கள் இருக்குது, ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு அவங்கக்கிட்ட டேட்டா இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, இப்போ எல்லாமே வந்துருச்சு. இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கோங்க, அந்த தொகுதிக்குள்ள எத்தனை கிராமங்கள் இருக்குது, என்னென்ன இடத்துல எவ்வளோ பரப்பளவில் இருக்குது, அந்த பரப்பளவு 50 வீடுகள் தான் இருக்குது அப்படின்னா அந்த வீடுகளுக்கு தேவையான உதவிகள் படகுகள் அப்படின்னு சொல்லி உடனடியாக அங்கெல்லாம் வேலை நடக்க வேண்டாமா அப்படிங்கிறத அவர் கேட்டிருக்காரு. ஒருவேளை ஆளுநருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆல்ரெடி சின்னதாக உரசல் இருக்குது. அந்த உரசல் கூட இப்போது இது ஒரு பெரிய உரசலாக மாறலாம், இல்லாட்டி மக்களுக்கான நன்மையாக கூட இருக்கலாம். 2 விதமாக இதை நம்ம பார்க்கலாம். வெள்ள நிவாரண ஆலோசனைக்கு ராஜ்பவன் அழைப்பு விடுத்தும் தமிழக அரசு வரவில்லை. ஆளுநர் சொல்லியிருக்கார், தமிழக அரசு வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். ரொம்ப கஷ்டம் சார், இது யார் செஞ்சிருந்தாலும் ரொம்ப கஷ்டம். மத்திய அமைப்புகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு ஆளுநர் RN ரவி தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஈகோ கிளாஷ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பொன்முடி அவர்கள், ஏங்க அந்த மனுஷன் டான்ஸ் ஆடினார்னா அப்படி இருக்குங்க. அதுக்கு பின்னாடி மியூசிக்கை போட்டு நம்முடைய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நெட்டிசன்ஸ் எக்ஸ் பாய்ஸ்லாம் என்ன தெரியுமா செய்வாங்க, யாஹூ யாஹூ ஏ ஏ அப்படின்னு சொல்லி பொன்முடி அவர்களுக்கு பின்னாடி டான்ஸ்லாம் போட்டு அந்த அளவுக்கு வைப்பு செஞ்சுட்டு இருந்தாங்கயா. அந்த மனுஷனை தூக்கி விடுதலை செய்தது உத்தரவை ரத்து செய்வதாக உயர்நீதிமன்றம் உத்தரவு, அதிரடி தீர்ப்பு அப்படின்னு சொன்னேன். மனுஷனுடைய எம்எல்ஏ பதவியை பறிச்சிட மாட்டீங்களே, எம்எல்ஏ பதவியை பறிச்சிட்டிங்கன்னா அமைச்சர் பதவியை பறிச்சிட மாட்டீங்களே அப்படிங்கிற கேள்வியுடன் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்கயா. நாளைக்கு பள்ளி கல்வித்துறை அங்கே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு, அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்றைக்கி வரோம், நாளைக்கு எங்களுக்கு ஏதாச்சும் வராமல் போயிடுவாங்களா, யாராச்சும் வராமல் போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியை சார்ந்த மீனவர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களை காப்பாற்றியிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி. மனிதம் சாகவில்லையா? அரசு அதிகாரிகள் நிறைய அரசு அதிகாரிகள் நிறைய நல்ல வேலை செஞ்சாங்க, சில அரசு அதிகாரிகள் வேலை செய்யலைனாலும், சில அரசியல்வாதிகள் சரியாக வேலை செய்யலைனாலும், பாமர மக்களாக இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளோதான் அழுகையில் இருந்தாலும் பிறருக்கு உதவுறதுல அவங்கள விட்டு ஆளே கிடையாது. அதுவும் இந்த மழை பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய படகுகள் தான் வரும். அந்த படகுகள் உடஞ்சாலும் பரவாயில்லையே, ஒரு மனுஷனால காப்பாற்றலவனை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி காப்பாற்றிருக்காருயா, அந்த மனுஷனுக்கு பெரிய சல்யூட். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பகிரப்போகிறோம். உங்கள் மனசில் கொஞ்சம் கேள்விகளை உருவாக்குவது மட்டும்தான் என்னுடைய வேலை. அந்த கேள்விகள் நியாயமானதாக இருக்கா இல்லையா நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. எந்த பார்ட்டி வைஸ் நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஆளும் கட்சி எதிர்க்கட்சியாக மாற நினைக்கக்கூடிய கட்சிகள் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்யலை, அவங்களுடைய கேள்விகள் என்ன, அந்த கேள்விகள் நியாயமானதா இல்லையா, 1க்கு 2 முறை மனசாட்சி தொட்டு உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஏய் நான் அவர் தொண்டேன்டா, உன் மகனுக்காக பேசிகிட்டு இருக்கேன்யா, உன் மகளுக்காக பேசிகிட்டு இருக்கேன், அவங்க தொண்டை இவங்க தொண்டை, அவங்க பார்த்து படித்தேன், அவங்கள எங்கள் பரம்பரையாகவே நாங்கள் அதுதான் இதுதான், வேஸ்டியா. வரும் தலைமுறை நல்லா இருக்கிறதுக்கு பரம்பரையாக ஓட்டு போட்டதெல்லாம் மறந்துடுங்க. தலைமுறைக்கு நல்லதாக யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தலைவனை தேர்ந்தெடுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.